அருண் ஆக்டிங் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நல்ல டேலண்டாக சாங்ஸ்ல அப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே. படம் மைனஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்குது. பாலா மறுபடியும் டைரக்ட் பண்ண நல்லா இருக்குது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? பாலியல் வன்புணர்வுக்கு எதிராகவும் அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு இழைக்கக்கூடிய கொடுமைக்கிட்ட எதிராகவும் நல்ல கான்செப்ட் ப்ரோ. படம் பார்க்கலாம் குடும்பத்தோட. அருமையான படம். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் எப்போதும் போல் ஒரு இது அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எடுத்துருக்கலாம். இது அருண் ஆக்டிங் ஆக்டிங்லாம் ஓகே. இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். பாலா மூவினா இதே மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை விட்டு அவர் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு எந்த எப்போதும் போல தான் இருக்குது. ஒன்றும் ஒரு இதாக இல்லை. பாலா படம் அது மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி படம் மொக்க ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை. ஓகே. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஓகே. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆவரேஜ் அவ்வளோதான். ஓகே. கிளைமேக்ஸ்லாம் ஒன்றும் யாரும் அளவில் வேஸ்ட்டு. அருண் ஆக்டிங் சூப்பர். ஆக்டிங் சூப்பர். பாலா டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதான் அது பிதாமகன் அந்த மாதிரிலாம் இல்லை. எதிர்பார்த்தவர்களும் இல்லை. மொக்க தான். ஓகே. ஆக்டிங் சூப்பர். அருண் சூப்பர். படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக ரோல் பண்ணியிருக்காப்புல. எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அருமையான ஸ்கிரிப்ட். இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணிருச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப கரெக்டாச்சு படம். உங்களுக்கு எந்த விதத்தில் படம் ரொம்ப கரெக்டாச்சு? என்னாச்சுன்னா ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் கடைசி வரைக்கும் தங்கச்சி இறந்தது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. தங்கச்சிக்கு உண்மை தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் தெரியாமல் போனது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் தங்கச்சி கூட கொஞ்சம் சரி நம்ம அண்ணன் நல்லது தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிருப்பா. பட் ஆனால் இறக்கவும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காப்புல. பாலாவும் நல்லா கலக்கிட்டாப்புல. ஆனால் அந்த கொஞ்சம் சென்சார் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் வல்கராக இருந்தது அந்த சீன் மட்டும். ஆனால் மிஸ்கின் நடிப்பு, சமுத்திரகனி படத்தில் எல்லா நடிப்புமே நல்லா இருக்கு. மிஸ்கின் சூப்பர், சமுத்திரகனி அதுக்கு மேலே சூப்பர். மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டு மியூசிக்கு படத்துக்கு அந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அழுக வச்சுட்டாரு. நல்லா இருக்கு படம். ஆனால் பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக் படம். நாங்கள் வேறு படத்துக்கு வந்தோம். பட் இந்த ஸ்டில்லை பார்த்தோன்னே சரி ஒரு ஸ்கிரிப்டை பார்க்கலான்னு வந்தோம். இழுக்கலை. நார்மலாக டக்குன்னு முடிச்சிட்டாப்புல படத்தை. பாலா படம்னா 3 மணி நேரம் ஓட சேதலாம். இதெல்லாம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். அழுக வச்சுட்டாப்புல. நல்லா அருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ்.